இன்னும் சொல்லுகிறேன், 199% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 84ல் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே செண்பகவல்லி அணையை சரி செய்து புனரமைத்து தண்ணியை வாசுதேவநல்லூர் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஒரு துரும்ப கூட அவங்க கிள்ளி போல். நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 முறை கேரளாவுக்கு போயிருக்கின்றார். பினராயி விஜயன் அவர்களை சந்தித்திருக்கின்றார். 5 முறையும் கூட செண்பகவல்லி அணையை பற்றி அவர் பேசலை. அருமை சொந்தங்களே, இதை நம்ம செய்யணும். நம்முடைய ஆட்சி வரும் பொழுது நம்முடைய முதல் வேலை என்பது மத்திய அரசினுடைய துணையை கொண்டு கேரளாவுடைய ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து செண்பகவல்லி அணையை சீர் செய்து மறுபடியும் அந்த ஒரு பகுதி தண்ணீரை வாசுதேவநல்லூர் கொண்டு வந்து, எப்படி இந்த புண்ணிய பூமி பச்சை அழிஞ்சுக்கிட்டே வருதுங்க ஐயா. ஒரு முறை வரும் பொழுதும் கூட அந்த பச்சை என்பது குறைவாக தெரிகிறது. காரணம், இளைஞர்கள் விவசாயத்திலிருந்து வெளியே போறாங்க, தண்ணி இல்லைன்னு. மறுபடியும் தண்ணியை கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் இளைஞர்கள் உள்ளூர்ல தங்குவாங்க. விவசாயத்துக்காக உள்ளூர்ல தங்குவாங்க. இளைஞர்களை உள்ளூர்ல தங்க வைக்க வேண்டும் என்றால் இந்த செண்பகவல்லி அணை மிக மிக முக்கியம். அது நிச்சயமாக நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது செய்வதற்கான எல்லா முயற்சியும் கூட நாம் எடுப்போம்.